السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الزانية والزاني فاجلدوا كل واحد منهما 100 جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر وليشهد عذابهما طائفة من المؤمنين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا يزني الزاني حين يزني وهو مؤمن. صدق النبي صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல் குர்ஆனிலும் சரி, நபி மொழிகளிலும் சரி, மனிதர்களுடைய உரிமைகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் தீர்வை தருகிறது. மனிதர்களுக்கு இடையே நடக்கக்கூடிய சமூக குற்றங்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கம் அழகான தீர்வை தருகிறது. கண்ணியமிக்கவர்களே, அது உரிமைகள் சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி, சிவில் சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி, கிரிமினல் சம்பந்தமானதாக இருந்தாலும் சரி, 14 நூற்றாண்டுகளை கடந்துவிட்ட போதிலும் அல் குர்ஆனும் அல் ஹதீஸும் குற்றங்களுக்கு அழகான தீர்வுகளை குர்ஆனின் வழியாக தருகிறது. நபி மொழிகளின் வழியாக நமக்கு தருகிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வுகளை, குற்றவியல் நடவடிக்கைகளை, குற்றம் சார்ந்த செயல்களுக்கு நீங்கள் அந்த தீர்வை நீங்கள் கொடுக்காத வரை இந்த உலகத்தில் எந்த அரசாங்கத்தாலும் அல்லது எந்த மனிதனாலும் எந்த நீதிபதியானாலும் குற்றங்களை குறைத்து விட முடியாது. கண்ணியமிக்கவர்களே, புகாரி ஷரீஃபில் குற்றவியல் சம்பந்தமான நடவடிக்கைகள், குற்றம் சார்ந்த செயல்கள், அந்த குற்றத்திற்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை முறைகள், இப்படிப்பட்ட அந்த தலைப்புல புகாரி ஷரீஃபிலே அல் ஹுதூத் என்ற அந்த பாடங்களில் வரிசையில் வருகிறது. இஸ்லாம் வழங்கக்கூடிய குற்றவியல் தண்டனைக்கு இஸ்லாம் சூட்டிய பெயர் ஹுதூத். ஹுதூத் என்று சொன்னால் தண்டனை அல்ல. ஹுதூத் என்று சொன்னால் எல்லை என்று அர்த்தம். அப்ப ஹுதூத் என்று சொன்னால் முடிவு என்று அர்த்தம்.
அப்ப தண்டனைக்கு இஸ்லாம் சூட்டிய பெயர் ஹுதூத், எல்லை, முடிவு என்று சொல்லுகிறது. ஏன் இந்த பெயரை சூட்டியது என்றால், குற்றவாளிகளுக்கு அவர்கள் செய்த குற்றத்திற்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த தண்டனைகள், அதுதான் அவனுக்கு இறுதி முடிவாக இருக்க வேண்டும், அதுதான் அவனுக்கு இறுதி எல்லையாக இருக்க வேண்டும். இதற்கு பிறகு அவன் எந்த விதமான சமூக குற்றத்தையும் கனவிலும் கூட நினைத்து பார்க்க கூடாது என்பதற்காக வேண்டி குற்றம் சார்ந்த தண்டனைக்கு இஸ்லாம் ஹுதூத் என்ற பெயரை சூட்டியிருக்கிறது. ஏராளமான குற்றவியல் தண்டனைகளை இஸ்லாம் பட்டியலிட்டு சொல்லி காட்டுகிறது. இந்த உலகத்தில் புதுசாக பாவச் செயல்கள் ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சமீப காலமாக நம் தேசிய அளவில், உலக அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி, பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பெண்கள் என்பவர்கள் பலகீனமானவர்கள். அல் குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். அவர்களுடைய உடல் அமைப்பு, அவர்களுடைய உள்ளம் சார்ந்த நடவடிக்கை, அவர்களுடைய இரக்க சிந்தனை, அப்ப இதை வைத்து இஸ்லாம் பெண்களை பலகீனமானவர்களுடைய லிஸ்ட்ல சேர்க்கிறது. அதாவது பலகீனம் என்று சொன்னால் அறிவில் பலகீனம் அல்ல, பலகீனம் என்று சொன்னால் உடல் சார்ந்த விஷயங்களில் இஸ்லாம் அவர்களை பலவீனமானவர்களுடைய லிஸ்ட்ல சேர்க்குது. அப்ப அப்படிப்பட்ட அந்த பலகீனமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான வன்முறை செயல்கள், பெண்களுக்கு எதிரான வன்புணர்வு செயல்கள் இந்தியாவில் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த ஒரு 10 நாள், இன்னைக்கு 23ஆம் தேதி, இந்த கடந்த 13 இருந்து இந்த 23 வரைக்கும் இந்த 10 நாட்களில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், வன்புணர்வு செயல்கள் இந்த தேசத்தில் எவ்வளவு நடந்திருக்கு தெரியுமா? 900 கற்பழிப்புகள் நடந்திருக்கிறது. எத்தனை? 10 நாள்ல. அதாவது வன்முறை ஒன்று, பெண்களுக்கு எதிராக வன்முறை தாக்குதல், அது ஒரு செயல். இரண்டாவது வன்புணர்வு செயல், அதை கற்பழிப்புன்னு சொல்லுவோம். வன்முறை செயல் அல்ல, வன்புணர்வு செயல்கள் கிட்டத்தட்ட இந்த 10 நாட்கள்ல 900 கற்பழிப்புகள் நாம் வாழக்கூடிய இந்த தேசத்தில் நடைபெற்றிருக்கிறது. ஒரு புள்ளி விவரம் என்ன சொல்லுது தெரியுமா? ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும் ஒரு பெண்ணினுடைய கற்பு சூறையாடப்படுகிறது. ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள், கற்பழித்து கொல்லப்படுகிறாள், வன்புணர்வு செய்யப்படுகிறாள் என்ற ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது. சட்டங்களை பார்த்து, சட்டங்களை இயற்றி இவர்கள் தடுத்து பார்த்தார்கள். ஆனால் இவர்களால் தடுக்க முடியவில்லை. இந்த நிர்பயா வழக்கு 2013 டெல்லியில ஓடும் பஸ்ஸில் நிர்பயா என்ற ஒரு பெண், அப்ப பாலியல் வன்புணர்வுக்கு கூட்டு கும்பலால் பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். அப்ப 2013 பெண்களுக்கு எதிரான வன்முறை, வன்புணர்வு, அந்த செயல்களுக்கு கடுமையான சட்டத்தை வழங்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி
பழைய சட்டங்களை எல்லாம் விட்டுவிட்டு நிர்பயா 2013 சட்டம் வந்தது. அந்த சட்டம் வந்த பிறகு பெண்களுக்கு எதிரான வன்புணர்வுகள், வன்முறைகள் இந்த தேசத்தில் குறைந்து விட்டதா? குறையவில்லை, கூடி இருக்குது வருஷம். அப்ப பெண்களுக்கு எதிரான இந்த செயல்பாடுகள், குற்ற நடவடிக்கைகள் இந்த தேசத்தில் கூடியிருக்கிறது என்று சொன்னால், மனிதர்களால் இயற்றப்படக்கூடிய இந்த சட்டங்களை வைத்து பெண்களை காப்பாற்ற முடியல. உலகமே ஒரு சட்டம் இயற்றுகிறது, நாடாளுமன்றம் ஒரு சட்டம் இயற்றுகிறது, அல்லது சட்டமன்றம் ஒரு சட்டம் இயற்றுகிறது, அல்லது நீதிமன்றம் ஒரு சட்டம் இயற்றுகிறது, அல்லது உலக நீதிமன்றமே ஒரு சட்டம் இயற்றுகிறது. இப்படிப்பட்ட இந்த சட்டத்தை வைத்து இந்த உலக நீதிமன்றம் பெண்களை பாதுகாத்ததா? அல்லது இந்திய நாடாளுமன்றம் பெண்களை பாதுகாத்ததா? அல்லது இந்தியாவினுடைய நீதிமன்றம் பெண்களை பாதுகாத்ததா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. எண்ணிமிக்கவர்களே, அப்ப இவங்க போடுற சட்டம் எப்படி இருக்குது தெரியுமா? நல்ல கவனிச்சுக்கிடணும். அதாவது குற்றங்களை வைத்துதான் தண்டனை வழங்க வேண்டும். எதை வச்சு வழங்கணும்? ஒருத்தன் என்ன குற்றம் செய்திருக்கிறான், அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை இஸ்லாம் சொல்லுகிறது, என்ன தீர்வை இஸ்லாம் வழங்குகிறது, அந்த குற்றத்தை வைத்துதான் தீர்வை வழங்க வேண்டுமே தவிர இந்த உலகம் முழுவதும், இந்த தேசம் உட்பட எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? குற்றவாளிகளை பார்த்து தண்டனை வழங்குறாங்க. குற்றவாளிகளை பார்த்து தண்டனை வழங்கினால் குற்றங்கள் குறையவே குறையாது. குற்றத்தை பார்த்து குற்றவாளிக்கு தண்டனை வழங்கினால் வேறு எவனுமே அந்த குற்றத்தில் ஈடுபட மாட்டான். கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். இப்போ சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்னு சொல்றோம். அது பேச்சளவில் இருக்கிறது அல்லது ஏட்டளவில் இருக்கிறது. ஆனால் சட்டம் அனைவருக்கும் சமமாகவா இருக்கிறது? இந்த தேசத்தில் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள், முதலாளிகள் கோடி கோடியா சுருட்டிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிடுதான். ஆனா ஒரு விவசாயி விவசாய கடனுக்காக வேண்டி ஒரு டிராக்டரை வாங்குறான், அதை கட்ட முடியல, மானம் கட்டி கேள்வி கேட்கிறான், தூக்குல தொங்குறான். அப்ப சட்டங்களை பாருங்கள். அப்ப சட்டங்கள் என்பது, அப்ப தீர்ப்புகள் என்பது, தண்டனைகள் என்பது உலகம் முழுவதும் எப்படி வழங்கப்படுகிறது என்று சொன்னால், குற்றத்தை பார்த்து தீர்ப்புகள் வருவதை விட குற்றவாளிகளை பார்த்து தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது. இப்படி இருந்துச்சுன்னா இந்த தேசத்தில் எந்த குற்றத்தையும் ஒழிக்க முடியாது. இப்ப கண்ணியமிக்கவர்களே, இப்ப புது புது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த பாலியல் வன்புணர்வு, இதற்கு இஸ்லாம் என்ன தீர்வை வைத்திருக்கிறது? தனியாக பாலியல் வன்புணர்வு ஒன்று. இரண்டாவது, பாலியல் வன்புணர்வுக்கு பிறகு ஒரு பெண் கொலை செய்யப்படுகிறார். ரெண்டு விஷயம் இருக்குது. கருப்பளிச்சிட்டு அப்படியே அம்போன்னு விடுறது ஒன்று, அல்லது அந்த பெண்ணை கொன்று விடுவது ஒன்று. இதற்கு இஸ்லாம் என்ன தீர்வை வைத்திருக்கிறது? கண்ணியமிக்கவர்களே, இந்த பாலியல் வன்புணர்வுக்கு, பெண்களுக்கு எதிரான குற்ற செயல்களுக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த தீர்வு முறை எப்படி இருக்குது அப்படின்னா, விபச்சாரத்திற்கு இஸ்லாம் என்ன தீர்வை வைத்திருக்கிறதோ அதை தீர்வை வைத்திருக்கிறது. அது மாதிரி வன்முறைக்கு என்று இஸ்லாம் குற்றவியல் சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறது. உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சூரத்து நூர் 24வது சூரா 2வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்றான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி
ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மியத்த ஜல்தா. விபச்சாரம் செய்த பெண்ணோ விபச்சாரம் செய்த ஆணோ அவர்கள் திருமணமாகாமல் இருந்தால், கவனிச்சுக்கிடணும், அவர்கள் திருமணமாகாத ஒரு ஆணோ பெண்ணோ அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் 100 கசையடி கொடுங்கள். இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. வலா தஅகுதுகும் பிஹிமா ரஃபத்துன் ஃபீ தீனில்லாஹ். அவர்களுக்கு தண்டனையை வழங்குவதில், அல்லாஹ்வுடைய மார்க்க விஷயத்தில் உங்களுக்கு இரக்கம் வந்து விட வேண்டாம். இறக்கவே படக்கூடாது. தண்டனை விஷயத்தில், குற்றவாளிகளை தண்டிப்பதில் உங்களுக்கு ஈவு இரக்கம் வந்துவிட வேண்டாம். இன் குன்தும் துக்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நீங்கள் அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பியிருந்தால் நீங்க இறக்கவே படக்கூடாது. அவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை, விபச்சாரத்தில் ஈடுபட்ட திருமணமாகாத ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு நீங்கள் தண்டனை வழங்குகின்ற பொழுது வல்யஷ்ஹத அஸாபஹுமா தாயிஃபத்தும் மினல் முஃமினீன், நடு ரோட்ல அவனுக்கு தண்டனை கொடுக்கணும். அதை மூமின்களிலிருந்து ஒரு கூட்டம் கண்கூடாக பார்க்க வேண்டும். இப்படி பார்த்தால்தான், இப்படி தண்டனை வழங்கினால்தான் விபச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய அவர்களும் திருந்துவார்கள், பார்க்கக்கூடிய பொதுமக்களும் திருந்துவார்கள் என்று எல்லாம் அல்ல அல்லாஹ் விபச்சாரத்திற்கு இதை சொல்றான். ஹதீஸ்ல என்ன வருகிறது என்று சொன்னால், திருமணமாகி விபச்சாரத்தில் ஈடுபட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை. ஒரு காலத்தில் இஸ்லாமிய சட்டம் மோசம் சொல்றான். நீங்க பத்திரிகை எடுத்து பாருங்க. கல்கத்தாவில் ஒரு மருத்துவ மாணவி பாலியல் ரீதியாக வன்புணர்வு செய்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும், உலகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்ப அந்த மாநிலத்தினுடைய முதல்வரே அந்த செயலில் ஈடுபட்ட அந்த அயோக்கியனை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லுகிறார். மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இதற்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்றாங்க. அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த காட்டு கூப்பாட்டை இஸ்லாம் 1400 வருஷமா இதைத்தான இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப விபச்சாரத்திற்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை வன்புணர்வில் ஈடுபடக்கூடியவர்களுக்கும் இஸ்லாம் கொடுக்கிறது. இப்போ ஒருத்தன் வன்புணர்வுல ஈடுபடுதான், அவ திருமணம் ஆகாம இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு 100 கசையடி. அவன் திருமணமானவன் வன்புணர்வில் ஈடுபட்டால், திருமணமாகி விபச்சாரத்தில் ஈடுபட்டால் மரண தண்டனை, தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. கண்ணியமிக்கவர்களே, இப்போ ஒருத்தன் திருமணமாகல, வன்புணர்வு செய்து விட்டான். அப்ப வன்புணர்வு செஞ்சு அந்த பெண்ணை கொலை செய்து விட்டான் என்று சொன்னால் இஸ்லாம் அதிலும் சொல்லி காட்டுகிறது. வன்முறையாளனுக்கு பலிக்கு பலி என்று சொல்லி காட்டுகிறது. குர்ஆன்ல சூரத்துல் மாயிதாவில் எல்லாம் அல்ல அல்லாஹ் பேசுகிறான். இன்னமா ஜஸாவுல் லதீன யுஹாரிபூனல்லாஹ வ ரசூலஹு, எவர்கள் அல்லாஹ்வோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் மோதுகிறார்களோ, வயஸவுன ஃபில் அர்தி ஃபஸாதன், இந்த பூமியில் எவர்கள் வன்முறை வெறியாட்டத்தில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அன்யு கத்தலு, ஒன்று அவர்கள் கொல்லப்பட வேண்டும், அவுயு சொல்லபு, அல்லது அவர்கள் சிலுவையில் அறையப்பட வேண்டும், அவுத்து கத்த ஐதீஹிம் அர்ஜுலுஹும் மின் கிலாஃபின், அல்லது அவர்கள் மாறுகை, ஒரு தடவை குற்றத்தில் ஈடுபட்டாம்னா வலது கையை துண்டிக்க வேண்டாம், இடது காலை துண்டிக்க வேண்டாம். மறு தடவை குற்றத்தில் வன்முறையாட்டத்தில் ஈடுபட்டார் என்று சொன்னால் இடது கையை துண்டிக்க வேண்டும், வலது காலை துண்டிக்க வேண்டும். இதான் மாறுகால் மாறுகை.
அவ் இன்ஃபகு மினல் அர்ல், அல்லது நாடு கடத்தப்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சொல்லிவிட்டு ذَلِكَ لَهُمْ خِزْيٌ فِي الدُّنْيَا وَلَهُمْ فِي الْآخِرَةِ عَذَابٌ عَظِيمٌ. இதுதான் இந்த உலகத்தில் அவர்களுக்கு இழிவாக வழங்கப்படக்கூடிய தண்டனை, மேலும் மறுமையில் கடுமையான தண்டனை இருக்கிறது என்று 5வது சூரத்துல் மாயிதாவில் 33வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். அப்போ வன்புணர்வு வெறியாட்டத்தில் ஈடுபட்டவன் திருமணமானவனாயிருந்தா அவனுக்கு மரண தண்டனை. திருமணமானவன் வன்புணர்வில் ஈடுபட்டு அந்த பெண்ணை படுகொலை செய்தால் கொலைக்கு கொலை 2 மரண தண்டனை கொடுக்கணும். நல்ல கவனிச்சுக்கிடணும். அதாவது திருமணமாகாதவன் வன்புணர்வில் ஈடுபட்டான், அதாவது வலுக்கட்டாயமாக கற்பழிக்கக்கூடிய விஷயத்தில் பெண்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள், இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்ப வன்புணர்வில் ஈடுபடக்கூடியவன் திருமணமானவனா இல்லையான்னு பார்க்கணும். திருமணமாகல அப்படின்னா அவனுக்கு 100 கசையடி கொடுக்க வேண்டும். வன்புணர்வில் ஈடுபட்டு அவன் திருமணமாகாதவனாக இருந்து கடைசியில் அந்த பெண்ணை கொலை செஞ்சிட்டான்னா கொலைக்கு மரண தண்டனை, அந்த வன்முறைக்கு மரண தண்டனை, வன்புணர்வுக்கு 100 கசையடி என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. திருமணமாகி வன்புணர்வில் ஈடுபட்டு அந்த பெண்ணை கொலை செய்யலை அப்படி விட்டுட்டான் அப்படின்னா இவனுக்கு என்னது? திருமணமாகி வன்புணர்வில் ஈடுபட்டு அந்த பெண்ணை உயிரோடு விட்டு விட்டால் இவனை உயிரோடு விடக்கூடாது, இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. இவன் திருமணமாகி வன்புணர்வில் ஈடுபட்டிருக்கிறான், அப்போ இவனுக்கு மரண தண்டனை. சரி, வன்புணர்வு செஞ்சான், கொலையும் செஞ்சிட்டான்னா 2 மரண தண்டனை. திருமணமாகி வன்புணர்வு செஞ்சதுக்கு 1 மரண தண்டனை, வன்முறையில் ஈடுபட்டு அந்த பெண்ணை கொலை செய்ததுக்கு இன்னொரு 2 மரண தண்டனையை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அப்ப பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் வன் செயல்களில் ஈடுபடுபவருக்கு விபச்சாரத்தில் வழங்கப்படக்கூடிய அந்த சட்ட திட்டத்தை தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எண்ணிமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். அப்ப இது போன்ற சட்டங்கள், அதாவது சில சமூக ஆர்வலர்கள் இந்தியாவில் மரண தண்டனை வரக்கூடாதுங்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கணும். அவர்கள் சொல்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒருவேளை மரண தண்டனை வந்துவிட்டால் அரசியல் ரீதியாக அதை பயன்படுத்திக் கொள்வார்கள், அதுக்கு தான் வேண்டாங்கிறாங்க. அரசியல் ரீதியாக அவர்கள் வேண்டாம் என்று பழி வாங்கி விடுவார்கள். ஒருவேளை இந்தியாவில் மரண தண்டனை சட்டப்பூர்வமாக ஆக்கிவிட்டால் தப்பு கிடையாது. ஆனால் ஆளுகின்ற அரசாங்கம் எந்த கொள்கையில் இருக்கிறார்களோ அந்த கொள்கைக்கு எதிரான கொள்கையாளர்களை இழுத்து வச்சு மரண தண்டனை கொடுத்துருவான். அதற்காக வேண்டி இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் மரண தண்டனை வேண்டாம் என்று சொல்லி ஒரு நல்ல காரணத்துக்காக சொல்றாங்க. அப்ப கண்ணியமிக்கவரை சிந்தித்து பாருங்கள். இப்ப நாம பார்க்கிறோம், நான் அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், குற்றத்திற்கு தகுந்த மாதிரி தண்டனை வழங்க வேண்டும். குற்றத்தை தான் பார்க்க வேண்டுமே தவிர குற்றவாளிகளை பார்க்க கூடாது. குற்றவாளிகளை பார்த்தால் அவனுடைய சாதி, அவனுடைய பதவி, அவனுடைய பணம், இதை வைத்து அவனுக்கு சாதாரண தண்டனை வழங்கப்படும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழக்கு வருதா இல்லையா? மஹ்சூமி எனும் உயர்குலத்தை சார்ந்த ஒரு பெண் திருடி விட்டால் அவள் பெயரும் பாத்திமா தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல விசாரணை வருகிறது. அதற்கு சிபாரிசாக உசாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு விஷயத்தில் நீ சிபாரிசு செய்கிறாயா என்று தண்டித்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? குற்றத்தின் அடிப்படையை பார்த்து இந்த குற்றத்தை அந்த ஃபாத்திமா இல்ல, என் ஈரக்கொலை துண்டு எனது மகள் ஃபாத்திமா செய்திருந்தாலும் நான் அவளின் கரத்தை வெட்டுவேன். கண்ணியமிக்கவர்களே, அப்ப இஸ்லாம் இதைத்தான் பார்க்கிறது. எதை பார்க்கிறது? குற்றத்திற்கு தண்டனையைத்தான் பார்க்கிறதை தவிர, குற்றத்தை வைத்து தண்டனை கொடுக்கிறதே தவிர
குற்றவாளிகளை பார்த்து தண்டனை கொடுப்பதல்ல. கண்ணியமிக்கவர்களே, நிர்பயா வழக்கில் இந்த தேசம் கொந்தளித்தது. கல்கத்தா மருத்துவ மாணவிக்காக வேண்டி கொந்தளித்தது, தப்பு கிடையாது. ஆனால் காஷ்மீரில் ஒரு ஆசிஃபா என்ற ஒரு சின்ன பொண்ணு, இஸ்லாமிய பொண்ணு, கருவறையில் வைத்து கயவர்களால் கற்பழித்து, பலமுறை கற்பழித்து, எலும்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டு அங்கே கொல்லப்பட்டாலே அவளுக்காக இந்த தேசம் போராடியதா? யாராவது வந்தாங்களா? கண்ணியமிக்கவர்களை சிரித்து பாருங்கள். நீதிக்காக யாராவது வந்தார்களா? இஸ்லாமியர்கள் வந்தார்கள் வீதியில, வேற யாராவது வந்தாங்களா? எனவே தான் இங்கே என்ன பார்க்கப்படுகிறது? பாதிக்கப்பட்டவள் எந்த சமுதாயத்தை சார்ந்தவள்? பாதிக்கப்பட்டவள் எந்த மதத்தை சார்ந்தவள்? பாதிப்பை ஏற்படுத்தியவன் யாரு? பூசாரி உட்பட. இன்னும் சொல்ல போன கொடுமை என்ன தெரியுமா? காஷ்மீர்ல எம்எல்ஏ தலைமையில் போராட்டம். குற்றவாளிகளை, ஆசிஃபாவுடைய கற்பழிப்புல, அந்த வன்புணர்வு, அந்த படுகொலையில ஈடுபட்ட குற்றவாளிகளை காப்பதற்காக வேண்டி ஒரு போராட்டம் நடந்தது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, இதுதான் இந்த நாட்டில் நடைபெறுகிறது. எனவே குற்றத்தை வைத்து தண்டனை வழங்கப்பட்டால் குற்றங்கள் குறையும். குற்றவாளிகளை பார்த்தால், உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த தேசத்தினுடைய மல்யுத்த சம்மேளனத்தினுடைய முன்னாள் தலைவர், ஒரு ஆளு, மத்திய அரசினுடைய ஒரு எம்பி, பாலியல் ரீதியாக அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு தொல்லை கொடுத்தார். பதவி விட்டு ரொம்ப நாள் இறக்க முடியல. ஆனால் அவர் மீது எந்த ஒரு கேஸும் பதிவு செய்யப்படலை. கண்ணியமிக்கவர்களே, ஏன் அப்படின்னா குற்றத்தை பார்க்கவில்லை, குற்றவாளி யாரும் பார்க்கிறான். கடைசியில் எந்த அவமானம் தெரியுமா? நடந்து முடிந்த அந்த நாடாளுமன்றத்தில் அவனுடைய பையனுக்கு இந்த தேசத்தை ஆளக்கூடிய இந்த அரசு சீட்டு கொடுத்துச்சு. இப்படின்னா குற்றங்கள் குறையுமா? அப்ப கண்ணியமிக்கவர்களே, இதுதான் இந்த தேசத்தினுடைய நடைமுறையாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போன வேண்டும் என்று சொன்னால், இந்த எம்பி எம்எல்ஏக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா, வேட்புமனு தாக்கல் செய்கின்ற பொழுது தங்களுடைய அந்த குற்ற பின்னணி என்பதை தாக்கல் செய்து பிரமாண பத்திரத்தில் வழங்குவார்கள். இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஏராளமான எம்பிக்கள், அதாவது 151 எம்பி எம்எல்ஏக்கள், இந்த இவனெல்லாம் என்ன செய்யறான் அப்படின்னா, பெண்களுக்கு எதிரான வன்முறைகளில் ஈடுபட்டவர்கள். அதிலும் குறிப்பாக ஒரு 20 பேர் கற்பழிப்பில் ஈடுபட்டவர்கள் எம்பி எம்எல்ஏ இருக்கிறான். இந்த தேசத்தின் நிலைமையை பாருங்க. எனவே தான் குற்றவாளியை பார்த்து எம்பியா இருக்கிறானா, எம்எல்ஏ இருக்கிறானா, அப்ப அவனை தண்டிப்பதற்கு சட்டம் இல்லை. குற்றவாளியை பார்க்க கூடாது, குற்றத்தை பார்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக ஒரு என்ன கூத்து தெரியுமா? இந்த குற்ற பின்னணி கொண்ட எம்பி எம்எல்ஏக்கள், இதுல நாம பார்க்கும் பொழுது இந்த நாட்டை ஆளக்கூடிய மத்திய அரசினுடைய 54 எம்பி எம்எல்ஏக்கள் தான் முன்னிலை. அவனுதான் இருக்கானோ. இந்த நாட்டை வழிநடத்தி செல்லக்கூடிய இந்த மத்திய அரசினுடைய எம்பி எம்எல்ஏக்கள் தான் பெண்களுக்கு எதிரான வன்முறையில் ஈடுபட்டு, கற்பழிப்பில் ஈடுபட்டு, அந்த பெண்ணை படுகொலை செய்தவர்கள் லிஸ்ட்ல இவன் தான் நம்பர் 1 இருக்கிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அதிலும் அவர்கள் நம்பர் 1. இப்படி மாநில வாரியாக மேற்கு வங்காளம் பெண்களுக்கு எதிரான வன்புணர்வில், வன்முறையாட்டத்தில் முதலிடத்தை பெறுகிறது. 2வது ஆந்திரா, 3வது ஒடிசா. இது நேற்று ரிப்போர்ட் வந்திருக்குது. அப்ப ஜனநாயக சீர்திருத்த ஒரு அமைப்பு இந்த டேட்டாவை வழங்கி இருக்கிறது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப இப்படிப்பட்டவர்களே குற்ற பின்னணியில் இருக்கின்ற பொழுது, இவர்களை தண்டிக்க முடியாமல் இவர்கள் பதவியில் இருக்கின்ற பொழுது, இந்த நாட்டில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குறையுமா? வன்புணர்வுகள் குறையுமா? நிச்சயமாக குறையவே கிடையாது. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி, எனது மகள் அவள் திருடி இருந்தாலும் அவளது கரத்தை வெட்டுவேன் என்று சொன்னார்களே, அதை கொண்டு வாங்க. குற்றத்திற்கு தண்டனை வழங்குங்கள், குற்றவாளிகளை பார்த்து தண்டனை வழங்காதீர்கள்.
குற்றவாளிகளை பார்த்து தண்டனை வழங்கினால் நிமிஷத்துக்கு 15 இல்ல, ஒரு புள்ளி விவரம் படி ஒவ்வொரு 15 நிமிஷத்திற்கும் ஒரு பெண் கற்பழிக்கப்பட்டு படுகொலை செய்யப்படுகிறார் இந்த தேசத்தில். இப்படியே விட்டா இன்னும் கூட ஆகும். எனவே கண்ணியமிக்கவர்களே, உலக பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரே ஒப்பற்ற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்தான். ஒரே சட்டம் இஸ்லாமிய குற்றவியல் நடைமுறை சட்டம் தான். இந்த சட்டத்தை அமுல்படுத்தாத வரைக்கும் வேற குற்றங்கள் குறைய முடியாது. மரண தண்டனை வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனால் இன்னொரு தரப்பிலிருந்து மரண தண்டனை இருந்தால் இந்த பாசிசவாதிகள் இஸ்லாமியர்களை பார்த்து அவன் இஸ்லாமியன்னா சின்ன குற்றத்தை பெரிய குற்றமாக்கிடுவான். கண்ணியமிக்கவர்களே, அப்ப தூக்கு தண்டனை இல்லாத குற்றத்துக்கு கூட தூக்கு தண்டனை கொடுத்துருவான். அதற்காகத்தான் சில பேர்கள் எதிர்க்கிறார்கள். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த இஸ்லாமிய குற்றவியல் சட்ட திட்டங்களை உலகம் முழுவதும் அமல்படுத்துவதற்கு காபிர்களே சொல்றான், தூக்குல போடு அப்படிங்கிறான். அல்லாஹ் பேச வைக்கிறான் இஸ்லாமிய குற்றவியல் நடைமுறை சட்டத்தை. எனவே இன்ஷா அல்லாஹ் குற்றங்கள் குறைய குற்றவியல் இஸ்லாமிய குற்றவியல் சட்ட திட்டங்களை அமல்படுத்தினால் தான் குறையுமே தவிர அதுவரைக்கும் குறையாது. இதுதான் உண்மை. எனவே எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய பலகீனமான ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய பெண்களுடைய உயிரை பாதுகாப்பானாக, அவர்களுடைய கற்பை பாதுகாப்பானாக, அவர்களுடைய உடைமைகளை பாதுகாப்பானாக. எனவே இது போன்ற குற்றங்கள் இனிமேல் வரக்கூடாது. வந்தால் மரண தண்டனை என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டத்தை எல்லாம் அல்லாஹ் இறைவன் அவன் செயல்படுத்துவானாக. வாகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.